ஒரு சாங் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் மீட்டில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் படத்தில் எங்கள் கூட பணியாற்றிய நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க கூடலாம் நடித்தது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சார், அவர் என்ன சொல்கிறது, நாங்கள் எல்லாருமே அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இருந்தும் பொலைட்டாக நல்லா ஜாலியாக படம் எடுத்துகிட்டு படத்தை சூப்பராக ஃப்ரேம் கொண்டு வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் கூட நடித்த சந்திரிகா ஹீரோயின், அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கூட நல்லா அவங்க இன்னும் வரல. சரி, அடுத்தது அவங்ககிட்ட வரேன். அவனை பற்றி பேசலன்னு சொல்ல வரான். ஸோ அவங்களும் நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் அர்ஜுனன், அவரை நான் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா படத்தில் 40 நாள் ஷூட்டிங்னா 40 நாள் அவர் கூட மட்டும்தான் இருந்தேன். நான் டேரக்டர் கூட என்றைக்காவது மிஸ் பண்ணியிருப்பேன். பட் அவரை நாங்கள் மிஸ் பண்ணதில்லை. டே அண்ட் நைட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருந்தோம். ஆனால் எந்த இடத்துல இருப்போம் எங்களுக்கே தெரியாது. ஸோ அவர் கூட நடித்த ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் கூட இன்னும் நான் நிறைய படம் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ க்ளீனான மியூசிக் கொடுத்துருந்தாங்க. பாட்டை கேட்டவங்க எல்லாருமே ஒரு மிஸ்டேக்கோ இந்த அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லா சாங்குமே நல்லா இருக்குன்னு மனசார வாழ்த்துனாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ப்ரெசன்ட் மீடியா பீப்புளுக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய தலைவர் படம், கமல் சார் படம், அதுக்கப்புறம் சிம்பு அண்ணா லைக் மை பிரதர், அந்த படம் குரூவுக்கு மை ஹார்ட்டி விஷஸ். அந்த படம் எல்லா சென்டர்லேயும் நல்லா வெற்றிகரமாக உடனே என்னோடய வாழ்த்துக்கள். அந்த இஷ்யூ நான் முழுசாக பார்க்கல. பட் இது நம்ம அந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் நினச்சிட்டேன் நான். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறது, இப்போ யாரும் அதை பற்றி சார் பேசுனதுக்காக அந்த சினி ஃபீல்ட்லேயோ அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்து சின்ன அது யூஸ்வலாக எப்பவுமே நிறைய இஷ்யூஸ் பார்த்துருப்பீங்க. அந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ், அவங்க பொலிட்டிக்கல் பீப்புள் மட்டும் கொஞ்சம் சவுண்ட் கொடுத்து இது பண்ணிடுவாங்க. பட் அந்த இஷ்யூ சேம்பரில், கர்நாடகா ஃபிலிம் சேம்பரில் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான வேர்டிக்ட் வரும். அது நம்ம சாருக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். படம் நல்லபடியாக ஓடும். அதுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், இல்லை எல்லாருமே ஆன் த வேல இருக்காங்க. சில பேர் பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஷூட்டில் இருக்காங்க. ஸோ இன்னும் 2 பேர் வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் எப்பவுமே பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணேன். 10 மணிக்கு சொன்னேன், 10 மணிக்கு வந்துட்டு. சரி, ஓகே. ஆமாம், எனக்கு முன்னாடிலாம் ஒரு வந்துட்டு சொல்ல வந்தார் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒரு ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ். எல்லாருக்கும் நீங்கள் வந்தீங்களா? சரி, நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி அனைவருக்கும் வணக்கம். நான் படத்தோட இயக்குனர் ராஜசேகர். இது இஸ் அ தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன். ஸோ தேங்க்ஸ் கிவிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிக்னிட்ரி பீப்புள், ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார், அன்பு ஹீரோ, அர்ஜுனன், மியூசிக் டைரக்டர் சசிகுமார் அண்ணன், பிஆர்ஓ வெங்கட் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனீஷ். ஸோ எல்லாருக்குமே இந்த தேங்க்ஸ் கிவிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் மீடியா பீப்புள், வித்தவுட் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இட் கேன் நாட் பாசிபிள். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் எங்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு கதை அப்படின்னும்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சுரா, படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் தியேட்டருக்கு சேர்க்கணும், ஆடியன்ஸுக்கு கொண்டு வர வைக்கணும், அதை கொண்டு போய் வைக்கணும்னா அதுக்கு உண்டான அதோடைய ப்ரொமோஷன் என்ன, எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகேயன் சாருடைய அந்த ஃபுல் எஃபோர்ட் கொண்டு போய் ரீச் பண்ணி டில் நவ் இப்போ வரைக்கும் அதை எல்லா சென்டர்லேயும் கொண்டு போய் சேர்த்து எங்கள் எல்லாரையும் ஹீரோ முதற்கொண்டு இயக்குனர் வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்ட், அர்ஜுனன் எல்லாரும் முதற்கொண்டு, மியூசிக் டைரக்டர் முதற்கொண்டு அந்த ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அவர் டில்னும் ப்ரமோஷனில் ஈடுபட்டு இருக்கிறதுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் மாதிரி பிஆர்ஓ வெங்கட் சார், ஏன்னா இதை கொண்டு வரத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வெங்கட் சாருக்கு எங்களுடைய நன்றி. அண்டு ஃபைனலி எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணும்போது இந்த படம் இவ்வளோ எல்லா ஆர்டிஸ்டோட இன்புட்டு, நமக்கு சொன்னது, இதை போய் சேர்த்த விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் எனக்கு கிடச்ச அவங்களுடைய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் காமெடி, ஹாரர், த்ரில்லர் இந்த மாதிரி தான் படங்கள் இருக்கும்போது இது ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபேண்டசி காமெடி அப்படின்னு சொல்லும்போது அதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து மக்கள் இதை ரசிச்சிருக்காங்க, அதை கொண்டாடி இருக்காங்க, ஃபேமிலியாக பார்த்துருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ மீடியா. வித்தவுட் யுவர் சப்போர்ட் இது எங்களுக்கு சாத்தியம் இல்லை. நன்றி, மிக்க நன்றி. இல்லை எல்லாரையும் கூப்பிட்டோம். இப்போ சார் நிறைய பேர் இப்போ படத்தில் இருக்காங்க, ஷூட்டிங்கில் இருக்காங்க, அவங்கவுங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தோம். பட் இது எங்களுடைய பிளான் கொஞ்சம் சீக்கிரம் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் இதை வைக்கணும் அப்படின்றதுனால. அதனால் எங்களுக்கு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எல்லோரும் ஷூட்டில் இருக்காங்க. ஸோ படத்தை எல்லாருடைய வாழ்த்தும் எங்களுடைய குரூப்பில் இருக்குது, எங்களுடைய மெசேஜில் இருக்குது. எல்லோரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஷூட்டில் இருந்தனால தான் வர முடியல. மற்றபடி நாங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்கோம்.
சக்ஸஸ் கொண்டாடுறீங்க. இப்போ வந்து உங்க படம் வந்து சி சென்டர்லலாம் வந்து படம் ஓடிட்டு இருக்கா? கண்டிப்பாக. இப்போ என்னென்னா நீங்கள் இப்போ வந்து சி சென்டரில் எஸ்பெஷலி ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் இது மூணுத்துக்குமே அதான் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன மாதிரி, ஜினேஷ் சொன்ன மாதிரி இது வந்து பி அண்ட் சி டார்கெட் பண்ணாமல் ஏவும் டார்கெட் பண்ணி ஓவரால் கொண்டு போகும்போது சியில் ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கு தான் நான் நன்றி சொன்னேன். ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நீங்கள் இதோடைய பாசிட்டிவ் மட்டும் இல்லை, சில குறைகள் சொல்லியிருக்கீங்க. அந்த குறைகள் அடுத்த படத்தில் நான் மாற்றிப்பேன். இந்த மாதிரி கதைகளை தான் எடுக்க போறீங்களா, இல்லை முன்னாடி வந்து கதையை திரும்ப ரீமேக் பண்ணுற மாதிரி எடுக்க போறீங்களா, இல்லை வேற ஏதாவது பண்ண போறீங்களா? இல்லை, இது வந்து 3 கேள்வியும் ஆன்சர் இருக்கு. எந்த மாதிரி கதைகள் அமையுது அப்படின்னா, இப்போ ஒரு கதைகள் யோசிச்சு வச்சுருக்கோம் திருப்பி. ஏன்னா இப்போ வந்து ஹாரர் த்ரில்லர் தாண்டி காமெடிக்கு எப்போதுமே ஒரு சென்ஸ் இருக்கும். அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அந்த காமெடிக்கு இப்போ அர்ஜுன் மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே இருக்கும்போது, இப்போ வந்து சுந்தரராஜன் சார், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், பவர் ஸ்டாரு, இவங்க நளினி மேடமு, இவங்கெல்லாம் உள்ளே இருக்கும்போது என்னென்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்புட் கிடைக்கும்போது கொஞ்சம் நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் உள்ளே இருக்கும்போது இட் வில் பி ஈஸி. ஸோ அதனால் இந்த மாதிரி கதைகளும் ட்ரை பண்ணுவோம். இப்போ ட்ரெண்டுக்கு என்ன இருக்கோ அந்த கதைகளும் முயற்சி பண்ணுவோம். நான் இந்த படத்தில் தயாரிப்பாளர் ரொம்ப பெருமைப்படுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மீடியா பீப்புளுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான். அதேமாரி மக்களோட ஆதரவும் அதேமாரி ஒரு பெரிய லெவலில் கொடுத்தாங்க. சி சென்டர்லலாம் நல்லா ஓணுச்சு, பிசி ஏவும் நல்லா போய் போணுச்சு. உங்களோட ஆதரவு இருக்கிறதுனால புது தயாரிப்பாளர்கள்லாம் வரதுனால அவங்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சின்ன தயாரிப்பாளர் உள்ளே வர்றதுக்கு நீங்கள் தான் முழுக்க காரணமாக இருக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நம்மளோட டைரக்டர் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. அது ஹீரோ நல்லாவே ரொம்ப சிறப்பாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதுமாரி நல்லா சிறப்பாக அர்ஜுனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே நிறைய பேர் சாங்கை பார்த்துட்டு 5 சாங்குமே நல்லா சிறப்பாக இருந்துச்சு, மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டாங்க. அதுவே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஆக்சுவலி அந்த இன்டர்வியூவில் அந்த மாதிரி பேசலை. நீங்கள் அந்த லிங்க் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் அப்படி பரவிடுச்சு. ஸோ நான் அப்படி சொல்லாதனால நான் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சினிமா பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு முன்னுதாரணம் கொடுத்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நியூ ஃபேஸஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். நான் எனக்காக மட்டும் பேசலை, நான் சினி ஃபீல்டு எல்லாருக்காகவும் சேர்த்து தான் பேசினேன். பட் அப்படி போட்டாங்கன்னா அதுக்காக நான் ஏதோ ரியாக்டிவ் இது பண்ணி பேசல. பட் ஐம் கீப் ஆன் கெட்டிங் கால்ஸ். அதை பார்த்துட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன படம் பண்ணுறீங்களாம் கேட்டாங்க. ஸோ எனக்கு அது எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் யாராவது கம்பெனிலேருந்து ஃபோன் வந்துட்டு இருக்கோம். ஸோ நானும் அதை போயிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே அரசியல் வந்து குடும்ப வாரிசு மாதிரி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்க அக்கா பையன் விஜயாண்டகன் மச்சான் வச்சிருக்காங்க. அந்த வாய்ப்பு உங்க மாதிரி ஆட்கள் கலைஞருக்கு கொடுக்குறாங்க. வரும் சார், வந்துட்டுருக்கு. எனக்கு அப்படி கொடுத்ததை சசிகுமார் சார் எனக்கு வந்து நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். நிறைய என்ன ஃபஸ்ட்டு நான் அப்பா இறந்து போனவனே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வீட்டில் வந்து என்னை கூப்பிட்டு இது மாதிரி முடிவில் நான் வந்து அடுத்த படம் பண்ண போகிறேன், இல்லை நீ முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன்னு சொன்னவர் வந்து சசிகுமார் சார் தான். அப்புறம் அந்த படம் டிலே ஆகணுன்னா நிறையா படத்துக்கு திருப்பி எனக்கு வந்து அவர் இந்த கம்பெனியில் சொல்லியிருக்க போய் பாரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தனுஷ் சார் ஆக்சுவலி ராயனில் கூப்பிட்டா சாரே எனக்கு வந்து அதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதுக்கு நான் இருந்தேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 படம் பண்ணேன். அப்புறம் கவுண்டமணி சார் கூப்பிட்டாங்க. அது மாதிரி நம்ம சினிஃபீல்டில் இருக்கோம் கூப்பிட்றாங்க. பட் என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணுறோம், நிறைய ஹீரோஸ் புது ஆட்களாக மீட் பண்ணி நாங்கள் பேசிக்கும் போதெல்லாம் இந்த கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா நான் எல்லா சார்பாக தான் லாஸ்ட் இன்டர்வியூவில் சொன்னேன். பீப்புள் நம்ம சினிமாவில் இருக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நியூ பீப்புளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோதான். அரசியல்வாதிகள் தமிழா கன்னடம்ன்றது வந்து இது எங்கே பாதிக்குதுன்னா தமிழ் சினிமாவை தான் பாதிக்குது. நீங்கள் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோன்றாங்க. அதே பொலிட்டிக்கல் வந்து சொல்கிறாரு, உங்கள் படம் வந்து எங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது யார் சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்கள். பொலிட்டிக்கல் இப்போ சினிமாக்காரங்க அங்கே இருக்க சினிமா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சார் பேசின ஏதோ ஒரு இது பார்த்தேன், இஷ்யூ பார்த்தேன். அதில் சிவராஜ்குமார் சார் என்ன சொல்லியிருந்தாரு, அவர் பேசினதை நீங்கள் பாலிடிக்ஸ் ஆக்காதீங்க, இது நாங்களே எதுவும் பண்ணலையே, இது வந்து அவர் பேசுகிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான், நல்ல விஷயமா பேசியிருக்காரு. அது சாரும் சொன்னார், நான் வந்து தப்பாக பேசியிருந்தேன்னா நான் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்பேன், நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுட்டதுக்கு ஐ காண்ட் அப்பாலஜிஸ் அப்படின்னாரு. கரெக்டாக தான் பேசியிருக்காரு, தப்பு கிடையாது. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ அந்த ஊரில் இருக்க நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சின்னவங்க யாராவது அங்கே இஷ்யூ பண்ணிவிட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அது வந்து எல்லாருக்குமே பாசிட்டிவாக சாதகமாக இருக்கும்.
சார் அது சொல்கிறேன் சார், இந்த இஷ்யூவில் கொஞ்ச நாள் பேசுவோம் சார், அப்புறம் வேறு விஷயம் மறந்துடுவாங்க. இது நம்ம வழக்கமாக சினிமாவில் பாலிடிக்ஸ் சினிமா எல்லாத்தையும் நடக்கிறதா, அதை நம்ம பெருசாக இருக்கா. இப்போ நம்ம கமிட்மெண்ட்டு, நம்ம ஒர்க்கு, அது மாதிரி பாசிட்டிவாக போனோம் அப்படின்னா எல்லாமே நல்லா நடக்கும். நான் எப்பயும் ஒன்று சொல்லுவேன், ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, அவ்வளோதான். இது நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது ஆக்சுவலி. ஆ கண்டிப்பாக அடுத்த படம் வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கண்டிப்பாக அன்பு தம்பியை வச்சு கண்டிப்பாக படம் அந்த படத்தை எடுப்போம். அடுத்த படம் அதாவது உயிர் இல்லைன்னா உடல் இருக்காது இல்லையா, அதுமாதிரி கண்டிப்பாக உயிர் இருக்கக்குள்ள கண்டிப்பாக உடல் இருக்கும். 2 பேரும் சேர்த்து வச்சு கண்டிப்பாக அடுத்த படம் பண்ணிடுவோம். தேங்க்யூ, நன்றி.